நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னை வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் வந்து கட்டாயமா இல்லையா, ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் எடுக்கிறது எப்படி எடுக்கிறது பெஸ்ட்டு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பாஸு, இ பாஸு, என்டிஎஸ் பர்மிட் இதுலலாம் வந்து ஆள் வர்றது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிரமமாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அமௌண்ட் வந்து ஏஜென்சிலேருந்து ரொம்ப அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது லைசன்ஸ்டு ஏஜென்சி ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் வைக்கிறாங்க. இந்த சப் ஏஜென்ட்லாம் வந்து 50,000 1 லட்சம்ன்ற மாதிரி ப்ராஃபிட் வைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டுற அமௌண்ட் வந்து 7 லட்சம் 8 லட்சம் வரைக்கும் போகுது. உங்களுக்காவது வந்து இந்த மாதிரி எஸ்பாஸ் இபாஸுக்கு வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் கேட்டாங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து ஒரு காரணம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அப்ரூவல் கிடைக்கிறதுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறையா வந்துட்டு ரூல்ஸ் போடுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, ஒரு வேலை வந்து நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சோம்னா 1990லேருந்து 95க்குள்ளார வந்து அவங்க பிறந்திருக்கணும், ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சுருக்கணும், இந்த வேலை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், இந்த வேலை சம்மந்தமாகவே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவ்வளவு டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே இருக்கிற மாதிரி ஆள் கிடைக்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்குது. ரேட்டில் பிறந்திருப்பாங்க, ஆனால் அந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து நிறையா பிரச்சனைகள் வர்றதுனால வந்துட்டு இப்போதைக்கு சிங்கப்பூர் போகிறதே ரொம்ப சிரமமாக இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் இப்போ வந்துட்டு எல்லா வேலைக்குமே மோஸ்ட் ஆஃப் த வேலைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் மஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ வந்து ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து அந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் இல்லாதவங்க அந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ இதனால் வந்துட்டு ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் நிறைய பேர் எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட்டுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு, சிங்கப்பூரில் இருந்து உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே ஒரிஜினல் தான், டூப்ளிகேட் கிடையாது அப்படின்றதுக்கு இங்கேருந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறது தான் ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட். ஓகேங்களா? ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் இல்லாமல் அப்ளை பண்ணால் வந்து உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். அதே இது ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட்டோட அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ வந்து ஈஸியாக உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு தான் வந்து ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் அப்படின்றது. ஓகேங்களா? ஆனால் இதை வந்து ஏஜென்சிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மார்க்கெட்டில் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் எடுங்கன்னு சொல்லி அதில் வந்து அவங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்குது. ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு ரொம்ப குறைவான அமௌண்ட் தான் அவங்க அப்ளை பண்ணுறதுக்கு. ஆனால் வந்துட்டு நீங்கள் ஏஜென்சி மூலமாக அப்ளை பண்ணையில் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராஃபிட் வச்சு அப்ளை பண்ணையில் அவங்க பெரிய அமௌண்ட் வந்து ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட்டுக்கு வந்து வாங்குறாங்க. ஓகேங்களா? ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் வந்து எல்லாத்துக்குமே கேட்கறதுக்கான இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க. அந்த ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட்டையும் பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க. பட் வேறு வழி இல்லை. இப்போ சிங்கப்பூர் போகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கேட்குறத நம்ம எடுத்து தானே ஆகணும் அப்படின்றப்ப எடுக்கிறாங்க. ஆனால் ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்த எல்லாருக்குமே வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஓகேங்களா? ஏன்னா வேலையே வந்து ரொம்ப இதாகிடுச்சு. அதுவும் இந்த செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எஸ்பாஸ் இபாஸுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. சம்பளத்தை அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ வந்து கோட்டாலாம் ரொம்ப டைட் பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்ப நீங்கள் இந்த இதுலையுமே வந்து வேலை கிடைக்கிறது சிரமமாக தான் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் எடுத்தால் கண்டிப்பாக வேலை கிடைக்குமா அப்படின்னா அதுவும் கொஸ்டின் மார்க் தான். நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம், கிடைக்காமையும் போகலாம். ஓகேங்களா? ஸோ வந்து இதுதான் தற்போதைய சூழ்நிலை. ஓகேங்களா? ஸோ ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் அப்படின்றது வந்துட்டு நீங்கள் எடுக்கணும். கண்டிப்பாக நான் எடுத்து தான் ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எடுக்காமல் வேலை ட்ரை பண்ணலாம். ஆனால் இப்போ ஒரு வேலை வருது அப்படிங்கிறப்ப அந்த வேலையிலே போட்டிருக்கிறாங்க ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் வந்து மஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கப்ப அந்த வேலைக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியாமல் போயிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் எடுக்காமையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் அப்படின்றது எஸ்பாஸ், இ பாஸ், என்டிஎஸ் பர்மிட் இதுக்கு தான் கேட்பாங்க. ஒர்க் பர்மிட், பிசிஎம் பர்மிட், சிபிஆர் பர்மிட் இதுக்கெல்லாம் வந்து ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பர்மிட்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஆர்எம்ஐ மஸ்ட்டு கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் நீங்களே டைரெக்டாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் கம்மியாக தான் ஆகும். ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஆகும். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியாமல் நீங்கள் அப்ளை பண்ணி அதில் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இல்லை நீங்கள் கரெக்டான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணல, இல்லை தெளிவான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணலை, ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஆர்எம்ஐ வந்து வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி ஏதாவது ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கப்பூர் போகிறதே கொஸ்டின் மார்க் ஆகிடும். அப்போ பெஸ்ட் வே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்எம்ஐ அப்ளை பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஏஜென்சி மூலமாக அப்ளை பண்ணுறது தான் பெஸ்ட் வே. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆர்எம்ஐ அப்ளை பண்ணுறது அமௌண்ட்டை வந்து பார்க்காதீங்க. கரெக்டாக வந்து யார் அப்ளை பண்ணி கொடுப்பாங்களோ அவங்கள்ட்ட தான் கொடுங்க. அதிகபட்சமே வந்து உங்களுக்கு 15,000க்குள்ளார தான் அவங்க கேட்பாங்க. அதுக்கு மேலே ஏஜென்சி சைட்லேருந்து கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப
யார் உங்களுக்கு பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணி கொடுப்பாங்களோ அவங்கள்ட்ட மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லை இவங்க வந்து கரெக்டாக அப்ளை பண்ணி கொடுப்பாங்களா இல்லையான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா அவங்கள்ட்ட அப்ளை பண்ணாதீங்க. ஏஜென்சி மூலமாக போகிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா அவங்க அப்ளை பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியும். அதை வந்துட்டு கரெக்டாக அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் நல்லபடியாக சிங்கப்பூர் போயிடலாம். அதே இது நீங்களே வந்து கம்மியான அமௌண்ட் தான் நானே அப்ளை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அப்ளை பண்ணி ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா சிங்கப்பூர் வர்றது கொஸ்டின் மார்க் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஆர்எம்ஐ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சைட்லேயே வந்து எடுத்து கொடுக்கறதுக்கான லைசன்ஸ்டு ஏஜென்சிஸ் இருக்காங்க. அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் பார்த்து அவங்களுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா ஆர்எம்ஐ வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அவங்களும் அமௌண்ட் அதிகமாக தான் கேட்பாங்க. நானே சொல்லிட்டேன், ஏஜென்சி மூலமாக போனீங்கன்னா அமௌண்ட் அதிகம் தான், ஆனால் கரெக்டாக பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்எம்ஐயை பொறுத்த வரைக்கும். ஸோ கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.